அதாவது நாலாவது விஷயம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற போது தீவிரவாதமும் இல்லாமல் அலட்சிய போக்கும் இல்லாமல் நடுநிலையான போக்கில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும். தீவிரவாதம் சொல்லி சொன்னால் எல்லாத்திலையும் வரும். நாங்கள் சொல்ற இந்த தீவிரவாதம் ஆயுதம் தூக்குற தீவிரவாதம் இல்லை, ஒரு சிந்தனையில் அளவுக்கு மீறி போகிறது, தேவையை விட மிகச்சி போகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபாக்கள் அளவுக்கு அதிகமாக அமல் செய்ய ஆசைப்பட்டாங்க, தொடர்ந்து நோன்பு பிடிக்க ஆசைப்பட்டாங்க, தூங்காமல் வணக்கத்தில் ஈடுபட ஆசைப்பட்டாங்க. அப்போ வணக்கத்தில் தீவிரமாக போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இப்போ அந்த சிந்தனை போக்கு அதிகமாக வளர்கிற போது சூபித்துவ போக்குகள் மக்கள் மத்தியில் உருவாகுது. இதே மாதிரி தீமையை எதிர்க்கணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற இந்த விஷயத்தில் தீவிரம் வந்துச்சுன்னு சொன்னால் பாதிப்பு ஏற்படும். தீவிரம் எப்படி வரும்? ஒரு தீமையை அல்லாஹ்வும் ரசூலும் எந்த அளவுக்கு கண்டிச்சாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம கண்டிக்கணும். அவங்க கண்டித்த விஷயத்தை பார்க்கும்போது இது தவிர்ந்து கொண்டால் நல்லது என்கிற அடிப்படையில் இருக்கிறத நாங்கள் கட்டாயம் தவிர்த்துதான் ஆகணும் என்று நம்ம கண்டித்தோம்னு சொன்னால் அது எங்களை தீவிரத்துக்கு கொண்டு போகும். ஒரு தீமையை கண்டிக்கிறதுக்கு கடைபிடிக்கிறதுக்கு மார்க்கம் சொன்ன வழிமுறைகளை நாங்கள் அதாவது அந்த வரையறையை தாண்டி பயன்படுத்தினோம்னு சொன்னால் நாங்கள் மக்களுக்கு நன்மை செஞ்சவங்களாக இருக்க மாட்டோம், தீமையை பரப்புனவங்களாக ஆகுவோம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ரஆ மின்குமுல் முன்கர பல் யுகையிரஹு பியதிஹி. உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அவர் தன் கையால் தடுக்கட்டும், அதற்கு முடியவில்லை என்றால் தன் நாவால் தடுக்கட்டும், அதற்கும் முடியவில்லை என்று சொன்னால் தன் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும். இது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய படித்தரம் தான். இப்போ தீமையை கண்டால் கையால் தடுக்குமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது தானே என்கிறத ஒரு வாப்பா மகன் தவறு செய்யும் போது அடித்து திருத்துறான்னு வைங்க, இதுவும் ஹதீஸுக்கு தோதா வருது. இவ ஒரு மகன் இந்த ஹதீஸை படிச்சுட்டு தீமையை கையால் தடுக்க சொல்லி ரசூல்லா சொல்லிக்கிறாங்க, அதுதான் ஈமானில் உயர்ந்தது. ஏன்னா வாப்பா தவறு செஞ்சாலும் நான் அடித்து திருத்து வேண்டு வந்தால் இது சமூகத்தில் நலவை உண்டு பண்ணுமா கெடுதியை உண்டு பண்ணுமா? மாணவன் தவறு செஞ்சால் ஆசிரியர் கண்டித்து திருத்துறார், ஆசிரியர் தவறு செஞ்சு மாணவன் கண்டித்து திருத்த போனால் பிரச்சனை உண்டாகும். மக்கள் தவறு செய்யும் போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க கண்டித்து திருத்துறாங்க. அதே மாதிரி ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது மக்கள் கண்டித்து திருத்துற என்கிற நிலை வந்தால் நாட்டில் குழப்பம் வரும். அஹ்லு சுன்னாவுடைய முக்கியமான அடிப்படை இந்த விஷயம், தீமையை தடுக்கணும், அதுக்கு இஸ்லாம் காட்டிய வரையறைகள் பேணப்படணும். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த மார்க்கத்தின் பேரில் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. உதாரணமா கபறுகளை கட்டக்கூடாது, இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. சரி, கபரை கட்டிட்டாங்க, ஒரு ஏரியாவில் கட்டப்பட்ட கபரு இருக்குது, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் கட்டப்பட்ட கபரு உடைக்கப்படணும். இப்போ சில இளைஞர்கள் அவங்களா போய் கபரை உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்? குழப்பம் உண்டாகும், பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த கபரு சாதாரணமாக மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகம் இல்லாமல் இருக்கிற கபரை பற்றி ஒரு அறிமுகம் மக்கள்கிட்ட போகும். மீண்டும் அந்த கபரு மங்கி போயிருந்த மறைஞ்சு போயிருந்த அந்த கபரு சிந்தனை மீண்டும் உருவாகும். அதுக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க, கபரு இருந்த கபரு அதை விட அழகாக பெருசாக கட்டுவாங்க. தீமையை தடுக்க போய் அதை விட பெரிய தீமையை நம்ம உருவாக்குவோம். அப்போ இது அஹ்லு சுன்னாவுடைய வழியாக இருக்காது. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை அழகாக விவரித்து சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு தீமையை தடுக்கும் போது 4 கட்டமாக அது இருக்கும். ஒன்று, நீங்கள் ஒரு தீமையை தடுக்கிறீங்க, அந்த தீமை அழிஞ்சிடும், அந்த இடத்துல ஒரு நன்மை வரும், இது ஒரு கட்டம். 2வது ஒரு கட்டம், அந்த தீமை முழுமையாக அழியாது, ஆனால் அந்த தீமை கொஞ்சம் குறையும், முழுமையாக அழியாது, இது 2வது கட்டம். 3வது ஒரு கட்டம், நீங்கள் ஒரு தீமையை தடுக்கிறீங்க, அந்த தீமை அழிஞ்சிடும், ஆனால் அதை போல இன்னொரு தீமை அந்த இடத்த பற்றி பிடிச்சிக்கொள்ளும், இது 3வது கட்டம். 4வது கட்டம், நீங்கள் ஒரு தீமையை தடுக்கிறீங்க, அதை விட பெரிய ஒரு தீமை உருவாகும். இதில் முதல் 2 கட்டமும் நாங்கள் தீமையை தடுக்கிற பணியை செய்யணும். முழுமையாக அழியுது, அந்த இடத்துல ஒரு நல்ல இடம் பிடிக்குது,
அல்லது முழுமையாக அழியலைன்னாலும் தீமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. மூணாவது கட்டம், அந்த தீமை போகும், ஆனால் அதை போல இன்னொரு தீமை வந்துடும். நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணலாம். இந்த தீமை போகுது, அதுக்கு பிறகு வார தீமை நீடிச்சு நிலைக்குமா, அதை நம்ம குறைக்கிறதுக்காக வழி இருக்குமா? இதில் அவர் இஜ்திஹாத் செய்வார். தாயியா இருக்கிறவர் இஜ்திஹாத் செஞ்சு இப்போ இதை தடுக்கிறதா இல்லையான்னு அவர் யோசிப்பார். நாலாவது கட்டம், ஒரு தீமையை தடுப்பதினால் அதைவிட பெரிய ஒரு தீமை ஏற்படும் என்றிருந்தால் அந்த இடத்துல தீமையை தடுப்பதை தவிர்க்க வேண்டும். இப்ப சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவாங்கிறது, அதாவது இருக்கிறத விட இன்னொரு பிரச்சனையை உருவாக்குது என்றிருந்தால் அது தவா இல்லை என்று எங்களுக்கு அறிஞர்கள் அடையாளப்படுத்துறாங்க. இது விளங்காத சூழல்ல, உதாரணமாக ஸ்ரீலங்கார சும்மா ஒரு ரோட்டில் இருக்கிற சிலையை போய் உடைச்சி நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை உண்டாக்கி நிறைய பேரை சிலைக்கு போக வச்சு சும்மா இருந்த அந்த சிலையை பெருசாக கட்ட வச்சு பள்ளிகள் உடைக்கப்பட்டு, அப்போ எவ்வளோ ஃபித்னா உண்டது. அவனுக்கு தெரியும் உடைச்சா பிரச்சனை வருது, அவன் ஒளிஞ்சிருவான் உடைச்சவன். நீ ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரிண்டா முன்னுக்கு போய் நின்று நான் தான் நின்று அதை எதிர்கொள்ளு. அந்த சுன்னா எங்களுக்கு சொல்லப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 வருஷம் சிலைக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாலும் கஅபா ஓப்பனாக தான் இருந்துச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து போகிற இடமா இருந்துச்சு. ஒரு சஹாபி ஒரு சிலைக்கு கல்லடிக்கலை. அப்போ ரசூல்லா சிலை வணக்கம் கூடாதுங்கிறதான் 13 வருஷம் சொன்னாங்க, சிலையை உடைங்கன்னு சொல்லலை. எப்போ அதில் ரசூல்லா கை வச்சாங்கன்னா அதிகாரம் கையில் இருக்கும்போது செஞ்சாங்க. உடைச்சா இன்னொருத்தான் கட்டே இயலாது. அப்போ இது யார் செய்கிற வேலை? அதிகாரத்தில் உள்ளவங்க செய்கிற வேலை. கட்டப்பட்ட கபர் இருந்தால் உடைக்கணும்ங்கிறது தனிநபர்கள் செய்கிறது இல்லை, அதிகாரத்தில் உள்ளவங்க செய்யணும். அதற்கான பவர் இருந்தால் செய்யணும். திருநவன கையை வெட்டுறதுங்கிறது தனிநபர் செய்கிறது இல்லை, ஒரு கவர்மெண்ட் இருந்தால் செய்யணும், அரசு இருந்தால் செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அரசு செய்யணும் நேரடியாக சொல்லலையே. திருடி ஆண் பெண்ணுடைய கையை வெட்டுங்கன்னு தானே சொல்லியிருக்கிறான். நான் வெட்டு வேண்டு போனால் இவன் தீவிரவாதி, இஸ்லாத்தின் பார்வையில் இவன் தீவிரவாதி, இவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். அப்போ குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகிற போது அதற்கென்று எங்களுக்குள்ள வரையறைகள், ஒரு நன்மையை ஏவுறதும் தீமையை தடுக்கிற விஷயத்திலையும் எங்களோட வழிமுறை என்ன? தீமை என்று மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதியாகாத ஒன்றை தடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இதை தவிர்த்து கொண்டால் நல்லதுன்னு நான் ஒதுங்கிக் கொள்ளலாம். நன்மை என்று உறுதியாகாத ஒன்றை பிறருக்கு ஏவுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இதை செஞ்சால் நல்லதுன்னு கருதுனா நான் செஞ்சுட்டு போகலாம். இந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல்ங்கிறது இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. அஹ்லு சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ள இது முக்கியமான பகுதி. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் சரி நம்ம தௌவா செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையை வச்சு தௌவா செய்யலை. நாங்கள் எங்களோட உணர்ச்சியை வச்சு தௌவா செய்கிறதா இருக்கலாம், எங்களோட சுய அறிவை வச்சு நாங்கள் தௌவா செய்கிறதா இருக்கலாம், அல்லது எங்களுக்குன்னு நாங்கள் வச்சுக்கொண்ட ஒரு இயக்கம் எங்களுக்கு காட்டின வழியை வச்சு நாங்கள் செய்கிறதா இருக்கலாமே. அல்லாமல் அஹ்லு சுன்னா எப்படி நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல்ங்கிற விஷயத்தில் கடைபிடித்த வழிமுறை என்ன என்கிறத புரிஞ்சு நாங்கள் செய்கிறதாக இருக்காது.